அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நீங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு வெளியில நிற்கிறோம். வெளியிலே நிற்கிறீங்க வந்து வெளியில ஒரு பயணம் ஒன்று போகிறோம். பயணம் போகிறீங்களா? என்ன பெரிய பயணமா சின்ன பயணமா? அது பெரிய பயணம். எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய பயணம் போட்டு வர நேரம் சொல்லும் போல இருக்குண்ணே. அப்படியே அப்படி சொல்றீங்க. நாங்கள் போகிற இடமே சின்ன இடம் தான். எங்களுக்கு பக்கத்துலாம் போகிறோம். ஆனால் நீங்கள் வர போறீங்களா சேச்சி? எங்களோட வர போறீங்களா? எங்க வீடியோவுக்கு தான் போயிருக்காரு. அங்கே வர மாட்டேன். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டவுனுக்கு போகிறோம். டவுனுக்கு போய் எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வர போகிறோம். நீங்களும் வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறோம். அது முக்கியமானது. என்ன சொல்ற சமையலுக்கு அதுதான் இப்போ முக்கியம். இந்த நாட்டில் இப்போ எல்லாட்ட விட்டையும் இருக்கு. எங்கட விட இல்லை. என்ன அதுக்காக இனியும் இருக்குமன்றீங்க? என்னன்னா இனியும் இருக்கும். உங்கள்கிட்ட விட்டு எங்கட விட்டை இண்டையில இருந்து இருக்கு. அப்போ அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு உங்களோட சேனலுக்கார ஃபஸ்ட் டைம் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கே போய் வீடியோ எடுக்கலுமோ தெரியா? ஏன்னா எனக்கு அப்படி இல்லை. செந்திரனுக்கு ஆக்களாக இருந்தால் வரைய மாட்டாராம் வீடியோவுக்கு. மற்ற எடுக்க மாட்டாராம். அவர் அநேகமாக ஆக்களாக இருக்கும். நாங்கள் வீட்டை வந்தால் காட்டலாமே என்ன பொருள் உண்டு. நாங்கள் டவுனுக்கு போயிட்டு எடுத்து கொண்டு வந்துட்டு காட்டுவோம். நாங்கள் எடுத்து வந்துட்டு பார்ப்போம். மட்டும் என்ன எடுத்துக்கொண்ட பொருள்? என்னது எடுத்துக்கொண்ட பொருள்? அப்படி சொல்ல மாட்டோமே. சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ். வாங்க பார்ப்போம் போய். சரி. இங்க பாருங்க. நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க அப்படியே வீட்டை பார்ப்போம். நாங்கள் போயிட்டு வந்து அதிர்ச்சி ஆகிவிட்டோம். இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் செந்துறேன். நடந்து போட்டோம் எல்லாம் வாங்க. இது பாருங்க எங்களோட வீட்டை பாருங்க. இவ்வளவு தண்ணி வந்து நிற்கிறான். இந்த தண்ணிக்கெல்லாம் ஆடி பண்ணா போகிறேன். வாங்க இந்த இடத்துக்கு காட்டுவோம். எங்களோட கிட்ட இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இல்லை. காட்டுவோம். பார்த்தீங்களா நாங்கள் என்னென்று தெரியுமா செந்துறேன் உங்களுக்கு? இது வீட்டுக்கு தேவையான பொருள். அது முக்கியமானது. அது எனக்கு பிடிச்சது. நிறைய நாள் வாங்கணும்ன்ற ஒரு ஆசை. மண்ணெல்லாம் குக்கர்ல சமைச்சு அப்படித்தான். நான் இது ஒரு ஆள்லாம் இருக்கிறேன். ஆனா இது நாங்கள் வாங்கல. என்ன செந்துறேன் எங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணினேன். அது யாருன்னா இப்ப சொல்ல மாட்டோம். வீடியோ எல்லாம் அப்புறம் தான் சொல்லுவோம். காட்டி போட்டு. சரி இங்க பாருங்க. வந்து சிலிண்டர் கிடக்காங்கள பைக்ல கிடக்க. பாருங்க இன்னும் கலர் ரெண்டு வாங்க உடைச்சு பார்ப்போம். அதுவும் அவன் ஆசை. இது நிறைய நாளாக வாங்கி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்ததை. பார்த்தீங்களோ? வாவ் கவனம். வாவ் மூடட்டா பட்டிய. இதுக்குள்ள இது இருக்கு. ஓகே இந்த பெட்டியை மூடணும். பெட்டிக்கு மேலே எப்படி உங்களுக்கு செந்துறேன் மூளை தானே. என்ன செந்துறேன்? ஓகே எடுத்துமே. வாவ் வாவ் என்னன்னு சாச்சி? வாவ் 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 படியா இருக்கேண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா பொரண்டி காட்டுன்னு இது. இது பொலத்தின் உரிக்கணும். என்ன எங்கே இருக்கு பொலத்தினா? இது ஸ்டிக்கர். ஆமாம் ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் நாங்கள் உரிச்சாலும் முடிக்கலாம். உரிக்காடி விடலாம். ஆனால் இங்கே உரிச்சா வெள்ளை கலரில் அப்படியே வட்டி விட்டா பிரச்சனை பிடிக்காது. கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும். கொஞ்சம் நான் இப்போ பழுதா போனோம்னா அந்த ஸ்டிக்கர் உரிச்சு விடலாம். அப்படி ஒரு மாடல் அவன் இதில் அதுதான் ஒரு மாடலில் காட்டிக்கிறது. இங்கே வேற எவ்வளோ இது இருக்கு. அந்த அடுப்பு. இந்த அடுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேன் செந்துறன். இது என்ன இது ஒன்று இப்படி வித்தியாசமாக இருக்கும். இந்த வந்து இப்படி பூட்டுறது. இப்படி பூட்டுறல இப்படி வச்சுக்கிறது. இப்படி வைக்கிறது. சரியா இதுக்கு மேலே சாமான வைக்கிறது. அப்புறம் இதுக்கு போட இதில் இந்த கட்டையிலாம் கிடக்கு. அரைஞ்சு பாருங்க. இன்னும் வடிவாக இருக்கணும் இருக்கும். வந்து டிசைன் நல்லா இருக்கு. ஆனால் என்ன இந்த வடிவான கலர் இன்னும் உருண்டை உருண்டைலாம் கிடக்கு. நாங்கள் இந்த கலர்லேயே தந்துடலாம். இதே என்ன செந்துறேன்? இது நான் நினைக்கிறேன் கீழே காலுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். காலு அப்படின்டா? இது வந்து இந்த லொக். இங்கே வந்து பாருங்க செந்துறேன் லொக்கே இருக்கும். நானும் போட்டுறேன் உண்டு. ரைட் நானும் போடுறேன். இங்கே பாருங்க இது எப்படி
ஆ ஓகே சந்திர மாறி கொள்ளிட்டேன் நான் இல்லை தானே சரிண்ணா இந்த போடு இந்தியாவில் பக்கம் தான் எங்களுக்கு ஒன்று வருது நல்லா இப்படி வருது இங்க பலம் மாறி வருது இப்படி இருக்கு எங்களுக்கு ஆனால் உண்மைக்குமே வடிவாக இருக்கு அப்படியே பாருங்க அங்கே சிலிண்டரும் எடுத்து வச்சிருக்கிறோம் என்ன சந்திரன் பைக்ல அப்படியே காட்டுங்க பாருங்க இருக்கா சிலிண்டர் சந்திரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தா நீங்களோ சிலிண்டர் சிலிண்டரோட எவ்வளோ வெயிட் பார்த்தீங்களா சரியான வெயிட்டா ஒரு தூக்கி பாருங்க அப்போ இருங்கோ தூக்குங்க அப்போ நீங்கள் தூக்குறீங்களோன்னு பார்ப்போம் உங்களோட சத்தே இருக்கா மன கத்து தான் தெரியுமா இது சிலிண்டர் ஆனா எல்லாரும் விலையில எங்கிட்ட பயந்து கொடுக்கணும் என்ன சரியான விலை அவ பைக்கை கொடுத்து சசியா வேத்த போனா பைக்கை கொடுத்தோம் இந்த பைக்குகள் அடிப்படைங்க சரி இது இந்த உண்மையான விலையை பார்த்தீங்களா இதுண்ட விலை இந்த அடுப்புண்ட விலை 9,500 இது 2,200 200 அங்கால பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் தான் எல்லாத்தையும் விட விலை கூட 23,500 கொஞ்சம் உருண்டே இல்லை காத்துல இருக்குது அதுக்கு தான் நம்ம விலை அதான் சரியான விலை என்னண்டா இந்த காலத்தில் அதோட மஞ்சள் சிலிண்டர்ல தட்டுப்பாடு கூடிக்கொண்டு வருதுதான் மொழியோ குறைஞ்ச வாட காணையில உங்க பேக்கரியில தேவையானது இருந்த மாதிரி கிடைக்க இல்ல அது வரும் சிலிண்டர் தான் இருந்திருக்கும் போல இருக்கு உங்களுக்கு கண்டா இது வந்திருக்காது அநேகமா இந்த விலை அது மொத்தமாவே 35,500 முடிஞ்சது இல்லாம நாங்க போனதுல இருந்து அவ்வளோத்தோட இல்லாதான் 30,500 35,500 முடிஞ்சது இது எங்களுக்கு யார் தந்தேன்னு பார்த்தீங்கண்டா லண்டன்ல இருக்கிற சசி மாமா பியூட்டி ஆண்டி பியூட்டி அவங்க பேர் மற்றது அவங்களுக்கு பேர் சசி அவரு சசி மாமா தான் சொல்றேன் நான் சசி மாமா பெரிய உதவி செய்திருக்கிறேன் நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்ல கனப்பட்டிருக்கோம் இது பெரிய பெரிய ஒரு மரேன்னு சொல்றேன் அவையில் நிறைய நாளங்களோட பழக்கம் இல்லை கரைச்சி கொஞ்ச நாள் தான் வரும் ஆனா என்ன சொல்ற அப்படி எங்களை மாதிரி ஒரே சிரிப்பு தான் அவ உங்களுக்கு அவ என்ன நல்ல விருப்பம் அங்களும் அதை கேட்ட மாதிரி தான் அப்ப அவன் சார்பா தான் அவர் தான் எங்களை பார்த்து வாங்கி தந்தவன் அதுதான் நல்ல நிறைய சந்தோஷப்பட்டிருப்பார் அதுதான் மற்றது என்னன்னா இந்த காலத்துல உதவி செய்யறதே ஒரு பெரிய விஷயம் இவையில் யார விரன்னு தெரியாது இப்ப காய்ச்சி என்ன சொல்லு 1 மாசம் வராது அதுக்குள்ளே எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்குன்னா அதுக்கு திருப்பி சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வார்த்தை இல்லை செந்திர என்ன சொல்றீங்களா எனக்கு கதைக்கே வார்த்தை தெரிஞ்சு கதைக்கிற கொஞ்சம் குறைவு தான் அதான் சேர்த்து நானே காய்ச்சிட்டேன் ஜெயராமன் என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம் தானே நான் எங்க வீடியோவில் பார்த்து இப்போ உங்கள்கிட்ட உதவி செய்யறீங்க உங்களை கூட அதை நேசிச்சிருக்கீங்க அதுதான் உண்மை அவையில் ரொம்ப நேசிக்கிறீங்க மங்களேண்டா காணுமா மங்கள அத்தியாகலேண்டா கூட கூடுதலாக செந்திரனை பிடிக்கும் போல எனக்கு இல்லை எங்களை தான் பிடிக்கும் சரி அப்ப நாங்க இதோட என்ன வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் அடுத்த வீடியோ மாமா இப்ப வரையில இல்ல மாமா இதெல்லாம் போட்டுருவோம் இது ஆகத்துக்கு தெரியாது உண்மைக்கே தெரியாது அப்ப அப்பா வரணும் அப்பா கொஞ்சம் லேட்டா வர நாங்கள போய் நீ இது என்ன அதெல்லாம் பூட்டிட்டு அடுத்த வீடியோல நாங்க சமைக்கிறத காட்டுவோம் என்ன செஞ்சு சமைக்கிறத காட்டுவோம் சரி இதுல சரி இங்க பாத்தீங்கன்னா என்னடா அப்பா பூட்டினதுக்கு அப்புறம் பாப்போம்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் ஆனா எங்க அப்பா இப்போ உடனே வந்து பூட்டிட்டார் அப்ப அதனால என்ன செஞ்சுறேன் அதான் அதோட நிறைய மாமனார் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு என்ன சொல்லி தந்தவர் சாப்பிட்டீங்களோ என்ன சாப்பிட்டீங்களோன்னு எல்லாம் கேட்டவர் பெரிய வேலையே இல்லையே இப்ப ஆனா சரியா போயிட்டு தெரியுமா என்னங்க செய்யறேன்னு கேட்க அப்பா சொன்ன தெரியாது பிள்ளை கண்டுட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனவர் என்ன இது அடிக்கும் என்ன அப்பதானே ஏனண்டா உண்மையாவே நாங்கள் இதுக்கு ஒரு தரம் அந்த வயர் சில பேர் தான் சுத்துறாது ஏனண்டா நாங்களும் கூட விட்ட தெரிந்தானே குட்டி குட்டி எரியெல்லாம் நிறைய வளர்க்குறோம் பெரிய அழி நீ கேட்க சின்ன அழியல் வேறந்தானே என்ன செஞ்சுறேன் அதுதான் அப்ப தேடி வர்றபடியா அப்பா சொன்ன இதுக்கு கொஞ்சம் இதாண்டு பயம் உண்டு எனக்கே இப்ப பயமா கிடக்கு காசு எடுப்பு எடுக்குமே யோசிக்கல ஆனா எடுத்தோன்னா சரியான பயமா கிடக்கு என்ன எலிய நினைச்சு எலிய மறந்துவா எடுத்துட்டேன் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வச்சோன்னு எலி வருதோ வெட்டுதோ கேஸ் என்ன வெடிக்குதோ லீக் ஆகுதோன்ற ஒரு சரியான பயம் முதல் நாளே இப்படி சொல்லக்கூடாது ரெண்டாலும் பயம் என்ன பூட்டினா அப்புறம் இன்னும் பயமா கிடக்கு கேஸ் லீக் பண்ணினா பயம் ஓ அதுதான் அதுவும் தெரியாது தெரியாது மணக்குமன்றது இல்லை அந்த வாசம் அடிக்குமன்றது தெரியுமே இப்போ வெளியெல்லாம் வச்சுக்கவும் தூக்கிட்டு உள்ள வைக்கணும் அதுதான் நாங்கள் நீ ஏண்டா வீடியோக்கு மீதெல்லாம் நீ சமைக்க போகிறோம்
அப்போ அதனால் இதெல்லாம் பற்றி அநேகம் சமைப்போம். ஆனால் என்ன கொஞ்சம் எலியை நினைச்சா தான் இப்போ கொஞ்சம் சரியான பயமாக கிடக்கு. ஒரு நான் போட்டு காட்டுட்டேன் இங்கே பாருங்க. ஆனால் தெரியா அவைகளுக்கு என்ன படையில் இன்னொரு பசு ரைட். ஆனால் உண்மையா என்ன ஒரு தட்ட கையுக்குன்னு தெரியா என் இது இப்போ இருட்டுக்குலாம் தெரியல உங்களுக்கு இதை வேண்டா தான் தெரியும். நாங்கள் தெரியுதா குறைக்கலாம் அப்படியே கணக்கு கூட்டி குறைக்கலாம். கேமராமேன் சொல்றா தெரியுதா மன பிரச்சனை இல்லையா செந்திர நக்காதானா சொல்ற தெரியுதா ஸ்லோவா தெரியும் பூட்டி கிடக்குறது. இங்க பாருங்க வந்து காட்டுங்க என்னமே பூட்டினாண்டு இப்படியே வாங்க. இப்படியே வந்து செந்திரன் இதெல்லாம் போட்டிருக்கு. அப்பா சொன்னவர் என்னண்டு இங்க செந்திரனுக்கு இதை அமர்த்தி கொண்டு இப்படி நிப்பாட்டணுமா திறக்கணுமா. இந்த இது இந்த இந்த கைபிடியிலேயே சிலிண்டர் அப்படியே தூக்கி எடுக்கலாம். அவரு தூக்குங்க. அப்ப நீங்க நான் தூக்கல நான் தூக்கி உடைஞ்சாலும் பிறகு இல்ல இப்படி தூக்குறதா மாட்டேன் இப்படி அமர்த்தி பிடிச்சோன்னு இப்படி திருப்புறதா எல்லாம் சொல்லி தந்தவரே திருப்பி கிருப்பி போட எங்க கொண்டு ஏன் பயப்படுறீங்களா? சரியா என்ன பயம் தானே. ஆனா வடிவா இருக்கு என்ன யோசிக்கிற அளவுக்கு இல்ல நல்லா வந்திருக்கான நல்ல வயர் கொஞ்சம் சின்னம் தானே. ஓ ஆனா எங்கட வீடும் சின்னம் தானே. அதுக்கேற்ற மாதிரியே பின்ன வயரும் சின்ன அதே மாதிரி தான். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய வீடு காட்டினா வயரும் பெருசா வரும். அப்படித்தான் அவைகளுக்கே தெரியும் வீட்டின் அளவுக்கு தான் வரும் ஒரு அளவு. அது அப்படித்தான். கமராமேன் கொடுப்போமே வாங்க நீங்க கொடுத்துட்டு பாவம் தான் அவ நிறைய நேரமா தான் நான் பிடிக்கணுங்கன்னு சொல்லிக்கோ நிக்கிறா. அப்ப இஞ்சி ஆனா நெஞ்சு இருக்கு உங்களோட மணி பிளான்ட் அடுத்த சுத்தமா அந்த மணி பிளான்ட் இருக்கா காட்டுங்க அவைகளுக்கு என்ன வடிவா இருக்குன்னு இருக்கா. மணி பிளான்ட் எல்லா பூக்கொண்டுமே இப்ப வச்சு இப்படியும் ஒரு மாசம் தான் வரும் போல இருக்கு. ஆனா எல்லாமே வளர்ந்து வந்துட்டு எல்லாமே அத்தை விட்டு ஆஞ்சது என்ன செஞ்சுரு. ஆனா என்ன உண்மையாங்கட விட்டு மண் தான் பிரச்சனை. மழை பெஞ்சோன்னா வெள்ளம் வந்துடும். இப்ப மழைக்காலமும் இல்ல மழைக்காலம் இல்லாமே தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வருதுன்னா அதுதான் காலத்துக்கு யோசிக்கலாம். அதுவும் மழை பெஞ்சு வெள்ளம் வர்றது போற விஷயம். எங்களோட மழை வந்தோடனே இந்த ஃபுல்லா வந்துடும். நாங்களும் இந்த இடம் பெயர்ந்து போயிடுவோம் மழை வந்தோடனே. ஆனா இப்ப மழையே இல்ல. தை பிறந்தும் தையும் இல்ல பங்குனி பிறந்துட்டாங்க. முன்ன செஞ்சு செய்றீங்க கொஞ்சம் விளையின மாதிரி கிடக்கு. பயமா கிடக்கு பாக்குற பக்கம் காசு வந்தாலும் நெஞ்சிருக்குது எனக்கு. எங்களை வீட்டை இருந்து இவ்வளோ பயம் இல்ல. இப்போ சரியான பயமா கிடக்கு. உங்களை நேற்று தான் நர்வாசி என்ன மாதிரி செஞ்சுக்கணும். அதுதான் செஞ்சு இப்படி தூக்குறதும் இதெல்லாம் நாங்கெல்லாம் கொண்டு வந்து பிட் பண்ணணும். ஆனா இதெல்லாம் உங்களை பிட் பண்ணியே அப்படி எல்லாம் வந்தது. ஓ அதே அப்படி வந்துருக்கு. புளிய ஒரு வேலை இல்லத்தானே. இதுல என்ன புள்ள எங்களுக்கு ஈஸியா இப்படி தாட்ட வச்சு போட்டு சூச்சா போட்டுதான் சமைச்சமா சாப்பிடுமா அப்படிதான் இருக்க போதுன்னு. காசை நீங்க குறைய பாவிச்சா குறைய இழுக்கும். கூட்டி விட்டீங்கன்னா காசு அங்க கூட பிடிக்கும். அதுதான் மற்ற காசு விலைன்னு சொல்லு. காசு எத்துறது எவ்வளவு வந்து சொல்லுங்க நீங்கள் பாப்ப முடியும். எத்துறது 4020 ரூபா. 4020 ரூபா. அந்த 20 ரூபாய் வாங்குறேன்னா அவையில தாங்க மட்டமா 4000 வாங்கலாம் தானே. 20 ரூபா கூட வாங்குறேன். சரியா பெஞ்சு நாங்கள் இப்படியே காய்ச்சி கொண்டு நிக்கிறோமே நிறைய நேரம். அதுதான் பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றது ஹெல்ப் செஞ்சதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதான் திருப்பி சொல்றோம் இல்ல அவையில் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்களை நேசிச்சு பாக்குறவர்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் ஒரு வகையில சந்தோஷமா இருக்கிறோம். என்ன ஒரு வகையில என்ன சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு வகை என்ன இப்ப ஆகல என்ன சந்தோஷமா தான் இருக்கிறோமா அப்படியே சொல்லுவோம். தெரிஞ்சிடலாமே சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் சந்தோஷமா இருங்கோ. சரி அப்ப நாங்க பாப்போமே அடுத்த கட்டம் என்ன அடுத்த கிழமை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.